அன்பினிய உறவுகளை, இன்றைய தினம் நாம் நேற்றைய தினம் விட்டுப்போன காலனுடைய தொடர்ச்சியை காணவிருக்கின்றோம். அத்துடன் நாம் இந்த சர்க்கரை நோயினை சர்க்கரை நோய்க்கு இன்னொரு பெயர் என்னன்னா, இது அமைதியாக கொல்லக்கூடிய ஒரு நோய் என்ற பொருள் படக்கூடிய டயபெட்டிக் இஸ் அ சைலண்ட் கில்லர். டயபெட்டிக் இஸ் அ சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஏன் இந்த டயபெட்டிக்கை இவ்வளவு ஒரு கொலைகாரனை போல ஏன் சொல்லுகின்றனர் என்பது பற்றி பார்க்கலாம். அடுத்து நேற்று நான் காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வருகின்ற சிக்கல்களிலிருந்து காப்பது எப்படி என்பது பற்றி நான் விளக்கி கொண்டு வருகின்ற போது, என்னுடைய மொபைலில் இன்டர்னல் எஸ்டி கார்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு. அதில் ஸ்பேஸ் கிடையாது. அதனால அடுத்தடுத்து நான் அதில் வீடியோ காணொலி பதிய முடியாமல் போய்விட்டது. அதனால் நேற்று அதனை நான் தொடர்ந்து பதிய முடியவில்லை. அதனுடைய தொடர்ச்சி என்னன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்சுலின் பம்ப் அப்படின்னா என்ன, இன்சுலின் எந்தெந்த வழிகளில் எடுத்துக்கிறாங்க, அதை இன்னைக்கு நாம் பார்க்க போகின்றோம். 2 தலைப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜென் கதை ஒன்று. ஒருவர் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தேடி எத்தனையோ நூல்களை கற்று வருகிறார். பல லைப்ரரிக்கு போகிறாரு, புத்தகங்கள் படிக்கிறாரு, வெளியெல்லாம் அலைஞ்சு பார்க்குறாரு. வாழ்க்கைன்னா என்னன்னு அவருக்கு புரியலை. அவர் கற்ற அறிவு, இந்த உலக அறிவு எல்லாற்றையும் படித்து கூட என்னடா இதுன்னு ஒன்றும் புரியலை. சரி, இது பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் யாருன்னா ஜென் துறவிதான் என்ற தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறார் என்றால், இவர் ஒரு ஜென் துறவியை தேடி செல்லுகின்றார். ஒரு ஜென் துறவியை பார்த்து விடுகிறார். பார்த்துவிட்டு அவரிடத்தில், துறவி அவர்களே, என்னுடைய சந்தேகத்தை நீங்கள் போக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். சரி சொல்லுப்பா, என்னதான் உன் சந்தேகம் என்று அவர் கேட்கின்றார்.